Okay, guys. Once again, good evening. Came on to session today. நம்மளுக்கு பரீட்சை இதே மாதிரி எக்ஸாம்ஷன் சம்பந்தம் ரினியூவல் சம்பந்தமான அப்படி நாம முதல்ல இன்னைக்கு ரினியூவல் சம்பந்தமா கிளியர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எக்ஸாம்ஷன் சம்பந்தமா பேசுவோம். அதற்கு அடுத்தது நாங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுற சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். சரி, ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு நாங்க பார்க்குற முக்கியமான விஷயத்தை நீங்க தெளிவா எல்லாரும் வெளியே போடுங்க. ரைட், ஓகே. முதலாவது ஸ்ரீலங்காடு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஆன்லைன் பே சிக்கலா திரும்பவும் நான் எடுத்து காட்டுன்னு பாருங்க. டபிள்யூ ஸ்ரீலங்காட வெப்சைட்டுக்குள்ள போகிறோம். அதாவது நீங்க கூகுளுக்குள்ள போய் டபிள்யூ ஸ்ரீலங்காட நீங்க ஆல்ரெடி சர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிக்கொள்ளலாம். சர்வ் பண்ணி வச்சுக்கிறதால நான் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி நீங்க டைப் பண்ணி டபிள்யூ ஸ்ரீலங்கா நார்மலாவே வரும். சரியா? இதுல வந்து இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா 3 ப்ளூ கலர் பட்டன்ஸ் இருக்கும். அதுல ரெஜிஸ்டர் ஆன்லைன், இது நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யற விடைபெறும். ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ். ஆன்லைன் பேமெண்ட் விஷயம் நாங்க முதலாவது இடத்துல பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா ரினியூவல் பண்ற விடயம். சரி, இதுல யாராவது இது வரைக்கும் ரினியூவல் பண்ணாம இருக்கிறீங்களா? அதாவது இந்த ஆண்டுக்கு 2026க்கு ரினியூவல் செய்யாம யார் இருக்கிறீங்க? யார் சரி இருக்கிறீங்க? அப்படி இருந்தா ஒண்ணு நீங்க அட்மினை கண்டெக்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் போடுறதாக இருந்தால் நீங்க ரினியூவல் ஆக்டிவாக இருக்க வேணும். சரியா? ரினியூவல் ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னா எக்ஸாம் போட முடியும். சரியா? எக்ஸப்ட் பண்ணப்படாது. ஸோ அதனால ரினியூவல் யார் சரி போடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அட்மின் சைட்டை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது எனக்கு நீங்க பர்சனலா மெசேஜ் போட்டுக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் என்கிற ஒரு அதுல நாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். சோ இதுல பாருங்க ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நான் இது சரியா? நீங்களும் செய்யலாம், நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் அக்கவுண்ட் ஐடி. இந்த ஐடிங்கிற இடத்துல கைஸ் சிம்பிள், நீங்க ரினுவல் என்ற ஒரு கோட் இருக்குது. ரினுவலுக்கு 44 ஓகேவா? 44 ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்டுல இருக்கிற 7 நம்பர் டிஜிட், 7 டிஜிட்ஸ் இருக்கு. சரியா? இப்ப 7 டிஜிட் சொல்லுங்க. நான் சும்மா 1 2 3 கொடுத்து கொள்றேன். உங்களோட ஒவ்வொருத்தர் ஐடி கார்டையும் எடுத்து கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை டிஜிட் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு சொல்லி இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை? 7 தானே? பாத்திருக்கிறீங்களா? இது வரைக்கும் கிடைச்ச ஆக்களுக்கு வந்த ரிசீவ் ஆயின ஆக்களுக்கு பார்த்திருப்பீங்க. 7 நம்பர்ஸ் இருக்கு. ரிசீவ் ஆக உங்களுக்கு வரும், டோன்ட் வரி. அல்லது நான் கிளம்பு போகும்போது எடுத்துக்க வரும். சரியா? ரைட். இப்பதானே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க, போட்டிருப்பாங்க, வந்து சேரும். ரைட், ஓகே. இதை நீங்க கொடுக்க இது 1 2 3 4 இருக்காது யாருக்கும். நான் சும்மா ஒரு ஃபார்முலா ஒரு அதாவது இது கொடுக்கணுன்றதுக்காக காட்டுறேன். சோ நீங்க இதுல கோட் வேர்ட் என்னன்னு சொன்னா 44 கொடுக்கறது என்னத்துக்காக? ரினுவல் பேமெண்ட்டுக்காக. ஓகேவா? ரைட், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 44 கொடுத்ததுக்கு பின்னாடிதான் நீங்க இங்க இருக்கிற நம்பர்ஸ் கொடுத்தீங்க. 44 கொடுத்தா என்ன அர்த்தம்? அது உங்களோட ரினுவல் என்ன அர்த்தம். சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் நேம். சரியா? ஃபர்ஸ்ட் நேம், அதாவது உங்களோட ஃபுல் நேம்ல இப்ப உதாரணத்துக்கு ஃபுல் நேம், உதாரணத்துக்கு ஏ அப்துல் அசீஸ் முகமது ரினாஸ் என்று சொன்னா அப்துல் அசீஸ் அவர ஃபாதர் நேம். தென் லாஸ்ட் காலத்துல முகமது ரினாஸ் என்று கொடுத்து கொள்றது. ஓகேவா? இப்படி கொடுத்து கொள்றது. அடுத்தது அவர போன் நம்பர். சரியா? அவரது போன் நம்பர், தென் அவர இமெயில் நம்பர் ஏதாவது ஒன்று, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது. சரியா? தென் பே ஃபோர் இடத்துல இருக்குதா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ரினுவல் ஃபீ 2026 கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 44 கொடுத்ததுக்கு பின்னாடி
உங்களோட 7 டிஜிட் 7 நம்பர் இருக்கும் ஐடி கார்டுல அதை கொடுக்கணும். சரியா? WD தந்த ஐடி கார்டா. அடுத்தது உங்களோட ஃபுல் நேம்ல வாப்பாட நேம் இங்க, ஃபாதர் நேம் இங்கேயும், உங்களோட நேம் லாஸ்ட் நேமாகவும் வரும். அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் நம்பர். அடுத்தது பே ஃபோர் ஸ்டூடெண்ட் ரினுவல் ஃபீ என்று கொடுத்துட்டு 2026. இந்த மெசேஜ்ங்கிற பாக்ஸ்ல நீங்க எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. மெசேஜ்ங்கிற பாக்ஸ்ல எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல. அமௌண்ட்ங்கிற இடத்துல நீங்க உங்களோட ரினுவல் அமௌண்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவு. சரியா? அமௌண்ட்ங்கிற இடத்துல உங்களோட ரினுவல் அமௌண்ட்டை போடுறது. இப்ப மோர் தென் 1 இயர்னு சொல்லக்குள்ள 4000 போட்டா சரி, ஓட்டோவா டேட் வந்து இண்டிகேட் ஆகும். அதை நீங்க மாத்த தேவையில்ல. தென் சென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா, சரியா, சென்ட் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு நான் சும்மா கொடுத்து கொள்றேன், 4000 கொடுத்துட்டு வச்சுக்கொள்ளுங்களேன். தென் சென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் வியூ ஆகும், பேமெண்ட் ஆப்ஷன். சரியா? இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல உங்களோட விசா கார்டை நீங்க செலக்ட் பண்றீங்க. தென் உங்களோட கார்டு நம்பரை செலக்ட் இடத்துல என்டர் பண்றீங்க. மந்த் எக்ஸ்பைரேஷன் மந்தை கொடுக்குறீங்க, இயரை கொடுக்குறீங்க. உங்களோட கார்டு பின்னுக்கு 3 டிஜிட் இருக்கும். கொடுத்துட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ அவங்களுக்கு ஒரு ஓடிபி கோடு ஒன்று வரும். அந்த ஓடிபி கோடை வந்து நீங்க திரும்ப அந்த இடம் கேட்கும். இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் அதான். அந்த இடத்துல நீங்க ஓடிபி அந்த நம்பரை கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா, சப்மிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓட்டவா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்யும், ரினுவலுக்கு சென்ட் ஆகும். சரியா? ரினுவலுக்கு சென்ட் ஆகி எங்களுக்கு சக்சஸ்ஃபுல் சொல்லி ஒரு மெசேஜ் என்ன செய்யும், அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பிரிண்ட் பண்ணியும் எடுக்கலாம். பிரிண்டிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணியும் எடுக்கலாம். இதுதான் நாம செய்யற, சரியா, ரினுவல் மெத்தட். இது கிளியரா கேஸ் எல்லாருக்கும்? ரினுவல் மெத்தட் கிளியரா எல்லாருக்கும்? நிறைய பிள்ளைகள் செஞ்சிட்டீங்க, ஒரு சிலர் சம்டைம் மிஸ்ஸிங்கா இருக்கலாம். அப்ப எக்ஸாமுக்கு முதல்ல நீங்க செஞ்சிடணும், இல்லன்னா எலிஜிபிள் இல்ல. கிளியரா கைஸ்? கிளியரா? தென் அடுத்த 2வது விஷயத்துக்கு நான் மூவ் ஆகும். என்ன தெரியுமா? எக்ஸம்ஷன் போடுற விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. ரினுவல் பண்ணினாதான் எக்ஸம்ஷன் எலிஜிபிள் ஆகும். ரினுவல் பண்ணாம நீங்க எக்ஸம்ஷன் போட்டீங்கன்னா எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. அதே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. எக்ஸம்ஷன் டைம் எடுக்க வேணும். சரியா? இந்த ஃப்ரைடேக்குள்ள போட்டுக்குவோம், எக்ஸம்ஷனுக்கு போட்டுக்குவோம். ஓகேவா? ரைட். ஆகவே எக்ஸம்ஷன் நீங்க பை போஸ்ட்ல அனுப்பிட்டு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க. ஸ்பீட் போஸ்ட் டபிள் ஸ்ரீலங்காட அவங்களோட அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினீங்க, கமிங் மண்டே போய் சேர்ந்துடும் கையில. சரி. அண்ட் அதோட இமெயிலும் என்ன செய்யுங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணி இமெயில் என்ன செய்யுங்க, அனுப்பியும் விடுங்க. அப்ப எது முந்துதோ அது போயிடும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். சோ அவசர அவசரமா செய்யும் எக்ஸம்ஷன். மிச்ச நாளா சொல்லிட்டு வர விஷயம். சோ இது வந்து எழுதிட்டு தேர்ட் லெவலுக்கு முந்தியும் செய்யலாம்னு சொன்னீங்க. தேர்ட்ல இப்ப செகண்ட் இயருக்கு தேவையில்ல, தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நீங்க எக்ஸம்ஷன் வேலைகளை முடிச்சிடணும். சொல்ற விளங்குதா? செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எக்ஸம்ஷன் போட வேண்டிய அவசியம் இல்ல. போடலாம், காசு இருந்தா போடலாம். நீங்க போட போறோம் சார், கிளியர் பண்ணி வைக்க போறோம் சார் போடுங்க, இன்றைக்கே போட்டு வைக்கலாம். ஆனா கம்பல்சரி அல்ல. ஆனா தேர்ட்ல கம்பல்சரி. நீங்க எக்ஸம்ஷன் கிளியர் பண்ணலன்னு சொன்னா எக்ஸாம் செய்ய முடியாது. சரியா? சரி, இப்ப நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் முதல்ல பண்ணுவீங்களா எப்படின்னு? எஸ் எஸ் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி காட்டி எல்லாமே யூசர் காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுல இப்ப நம்ம மெம்பர்ஸ் நியூ நியூ டு WAT நியூ ஸ்டூடெண்ட், ரைட்? அப்ப நீங்க ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னா இதுல நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தேவையான விஷயங்களை பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ங்கிற கன்செப்டுக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி லெவல் 1 லெவல் 2 முடிச்சிட்டீங்க. இப்ப எக்ஸம்ஷன் நீங்க என்ன செய்யணும், எக்ஸம்ஷன் முக்கியமானது. அப்ப எக்ஸப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, சரியா, ஸ்டூடெண்ட்டுக்குள்ள போய் எக்ஸப்ஷனை கிளிக் பண்ணீங்க, எக்ஸப்ஷன் சைட் போகலாம். இதுதான் எக்ஸம்ஷன் சைட். பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸம்ஷன்ங்கிற இடத்துல ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கு, சிங்கள மீடியத்திலயும் இருக்கு, தமிழ் மீடியத்திலும் இருக்க மாட்டா. ஓகேவா? அடுத்தது ஃபார் ஜூலை எக்ஸாமுக்கு 31 மார்ச்சோட முடிஞ்சுது. பட் இருந்தாலும் நான் கேட்டுட்டேன், போடலாம், குயிக்கா போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு தருவாங்க, யோசிக்க தேவையில்ல. அவசர அவசரமா போடணும், டிலே பண்ணிட்டு பிறகு கேட்க கூடாது. கைஸ், மேக்ஸிமம் உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை நான் கேட்டி ஓகே பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. டபிள்யூ கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு தரம்னு எல்லாம் அக்ரி பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக பின்னுக்கு நல்லா போட்டுட்டு சரி நீங்க சொன்னதான எக்ஸாம்ஷன் போட்டு செஞ்சு கிளியர் பண்ணிதான் மகன் எக்ஸாம்ஷன் முடிஞ்சா தான் அதில் அடுத்தது எக்ஸாம் வேலை பார்க்கணுமா. அதால தயவு செய்து இந்த வீக்கோட முடிச்சிடும். சரி, அதுக்குரிய கன்செப்ட் தான் சொல்லி தரேன். இப்ப எக்ஸம்ஷன் அப்ளிகேஷன் இங்கிலீஷ் இருக்கு தானே, ஜஸ்ட் கிளிக் பண்ணணும்.
என்ன செய்யுது, அதுல பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா, பிடிஎஃப் ஓபன் ஆகும். இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம். எக்ஸெப்ஷன் ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன செய்யணும், ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி நிரப்பிட்டு நம்ம குரூப்ல போடுறது, எக்ஸெப்ஷன் குரூப்ல போடுறது, அதையும் காட்டுவேன். பார்த்துக்கோங்க. இதுல WAT ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 7 நம்பர்ஸ், ரைட்? பாருங்க 7 பாக்ஸ் இருக்கு. சோ 7 நம்பர். சரியா, நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் காட்டினது என்ன, 1 2 3 4 5 6 7. அப்படி யாரு ஐடி கார்டுலயும் இருக்காது, உங்களுக்கு வேற நம்பர். அந்த நம்பரை விட நீங்க என்ன செய்யணும், தெளிவா எழுதணும். அதே மாதிரி மிஸ்டர் ஓ மிஸ் அல்லது மிஸ்ஸஸ், திருமணமானவங்க மிஸ்ஸஸ் போடுவாங்க, மிஸ் போடுவாங்க, திருமணமாகாத மிஸ்டர் போடுவாங்க. சோ அது உங்களுக்கு தெரியும், நீங்க அதை டிக் பண்ணிக்கோங்க கட்டாயம். அடுத்தது என்ஐசி நம்பர், உங்களோட என்ஐசி நம்பர் இருக்கு உங்களுக்கு. சரியா, அடையாள அட்டை என்ஐசி கார்டு ஐடி கார்டு இருக்கு தானே, ஐடி கார்டுல இருக்கு. டபிள்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கார்டுலயும் இருக்கும், உங்களோட பழமையான என்ஐசி கார்டுலயும் இருக்கு. சோ அதை நீங்க எழுதுறீங்க. அடுத்தது நேம் வித் இனிஷியல், நேம் வித் இனிஷியல், அடுத்து நீங்க இனிஷியலோட நேம் எழுதுறீங்க. அடுத்தது ஃபுல் நேம், டோட்டலா ஃபுல் நேம் எழுதுறீங்க. சரியா, ஃபுல் நேம், அட்ரஸ், நீங்க இப்ப கரண்ட்லி எங்க உங்களுக்கு மெசேஜ் வருமோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுங்க. லாஸ்ட் இயர் ஆஃப் ரினுவல் 2026 கொடுங்க. இப்ப ரினுவல் பண்ணி தானே இருப்பீங்க, எல்லாரும் பண்ணிருப்பீங்க. அப்ப எக்ஸாம் இல்லாடி எழுத இயலாது, அதனால 2026 கொடுங்க. சரியா, 2026 சொல்லி லாஸ்ட் இயர் ஆஃப் ரினுவல் சொல்லி 2026 கொடுங்க. இதுல மொபைல் நம்பர் உங்களோட, சரியா, லேன் நம்பர் இருக்க மாட்டா, இருந்தா கொடுங்க, பிரச்சனை இல்லை. மொபைல் நம்பர் கட்டாயம் கொடுங்க. கொடுத்தாச்சு. இவ்வளவு கிளியரா? எவ்வளவு கிளியரா, இந்த விஷயம் கிளியரா? சார். தென் ஸ்பெஷல் நோட், முக்கியமான விஷயம். சரியா, ஸ்பெஷல் நோட்ல வந்து as per CA ஸ்ரீலங்கா CMA and ACCA ruling, அவங்களோட சட்டத்திட்டத்துக்கு அமைய exemption from CA CMA ACCA will not be offered or restricted for WAT fast finalist if the student have obtained exemption and completed WAT. ஒரு ஸ்டூடெண்ட் WAT-ல எக்ஸம்ஷனை எடுத்திருந்து அவங்க CA ஸ்ரீலங்கா CMA ஸ்ரீலங்கா ACCA இதுல எக்ஸம்ஷன் எடுக்க முடியாது. யாரு? A லெவல் தவிர்ந்தவங்க. A லெவல் ரிசல்ட்ஸை வச்சு எக்ஸம்ஷன் எடுத்தா இஷ்யூ இல்லை. A லெவல் ரிசல்ட்ஸை வச்சு எக்ஸம்ஷன் எடுத்திருந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் அதர் கோர்சஸை வச்சு, டிகிரியை வச்சோ அல்லது NCAT அல்லது வேற ஏதாவது கோர்ஸை வச்சு நீங்க எக்ஸம்ஷன் எடுத்து WAT கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் நீங்க CA ஸ்ரீலங்கா CMA கோர்சஸ் ACCA இதுல எதுலுமே நீங்க எக்ஸம்ஷன் எடுக்க என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. பட் நீங்க A லெவலை வச்சு நீங்க WAT-ல எக்ஸம்ஷன் எடுத்திருந்தால் நீங்க நார்மலா என்ன செய்யலாம், எக்ஸம்ஷன் எடுக்கலாம். கிளியரா நான் சொன்ன விஷயம்? சார் அப்ப A லெவல் வச்சு எக்ஸம்ஷன் எடுத்தா ஷூராவே CA ல எக்ஸம்ஷன் எடுக்கலாம் தானே? எஸ் எஸ், அது எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேவா, ஓகே சரி ரைட். அதுல அப்ப டிக்ளரேஷன் டிஃபீட், அப்ப இதுல வந்து நான் டிக்ளரேஷன் சில விஷயங்கள் தந்திருக்கிறேன். அப்ப இதுல என்னண்டா, ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தி அபவ் நோட், மேலே சொன்ன விஷயம் நான் முழுமையாக வாசிச்சிட்டேன். கிளியர் தான் எனக்கு. சோ ஒரு டிக், பாஸ் அடையாளம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா காட்டுறேன், இவ்விடத்துல நீங்க என்ன செய்றீங்க, பாஸ் அடையாளம் போடுறீங்க. தட்ஸ் போட்டாச்சு. சரியா, ரைட். அடுத்தது I don't wish to apply for CA, CMA, ACCA exemption after becoming a fast finalist. சரியா, நீங்க WAT முடிச்சிட்டீங்க, எக்ஸம்ஷன் எடுத்து WAT முடிச்சிட்டீங்க. அப்படி எடுத்த நீங்களாக இருந்தால் நான் அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு விருப்பம் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சொல்லி, அப்படி விருப்பம் இல்லை நான் எடுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன செய்யலாம், சிம்பிளா போடுங்க, பாக்ஸுக்குள்ளேயே போடுங்க, வெளியே வராம போடுங்க. சரியா, அப்படி இல்லைன்னா நீங்க அதை டிக் பண்ணாம விடுங்க.
எக்ஸம்ஷன் எடுக்க உங்களுக்கு அதால ஆமாம் சார். இதுக்கு நீங்க இந்த 2 தேவையில்லை. அடுத்தது மத்த ரெண்டும் இருக்கு தானே, அது ரெண்டையும் டிக் பண்ணி விடுங்க. இது ரெண்டும் டிக் சரியா, இது ரெண்டையும் டிக் பண்ணி விடுங்க. சரியா, ஓகே. இப்ப இதுல வந்து உங்களுக்கு 1, 3, 4 இத 3ஐயும் டிக் பண்ணி விட்டால் ரெண்டாவது நீங்க டிக் பண்ண தேவையில்லை. சரியா, கிளியரா? ஆமாம் சார். Then, அடுத்த விஷயத்துக்குள்ள வரும். நீங்க என்னென்ன பாடம் எடுக்க போறீங்க? ஈவன் ஏ லெவல்ல நீங்க ஏ லெவல்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த புள்ள, ரைட்? என்னென்ன பாடம் எடுத்தீங்க? ஃபைனான்சியல் அங்க வந்து அக்கவுண்டிங் எடுத்தீங்க, பிசினஸ் ஸ்டடீஸ் எடுத்தீங்க, எக்கனாமிக் எடுத்தீங்க. சோ அப்ப என்னென்ன பாடத்துக்கு நீங்க எக்ஸம்ஷன் அப்ளை பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு டிக். அக்கவுண்டிங், அதாவது 3லயும் மெஸ் இருந்தா ஓகே. ஏ லெவல்ல 3 பாடம் மெஸ் இருந்தா ஓகே. அடுத்தது பிசினஸ் பிசினஸ் இந்த 3ஐயும் நீங்க திரும்ப செய்ய தேவை. அப்ப நீங்க எக்ஸம்ஷன் எடுக்க போற பாடம் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் என்வைரன்மெண்ட் 3 பாடத்தை டிக்க போட்டா சரி, அவ்வளவு. ஒரு சில புள்ள வந்து என்ன செய்யும், ஐடி பாடம் எடுக்கும். ஒருவேளை எக்கனாமிக் எடுக்காம ஐடி பாடம் எடுத்திருக்கு, அவர் ஐடி பாடம் எடுத்திருந்தார் என்று சொன்னா அவர் வந்து இதுல எக்கனாமிக் என்ன செய்யலாது, டிக் பண்ண முடியாது. அவர் என்ன ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்கையும் பிசினஸ் என்வைரன்மெண்ட் என்ன செய்யலாம், அவர் டிக் பண்ண. அதனால அவர் எக்கனாமிக் என்ன செய்ய முடியாது, டிக் பண்ண முடியாது. சரியா, தெளிவா இருக்கும். இன்னொரு பிள்ளை வந்து இப்படி வருவோமே, அவர் மேத்ஸ் படிச்ச பிள்ளை, மேத்ஸ் படிச்சிருக்கிறார். அவர் வந்து மேத்ஸ்ல கம்பைன் மேத்ஸ் ஒன்று எடுத்துட்டு தானே இருப்பார். அப்ப அவர் திரும்ப என்ன செய்யறதில்ல, பிஎம்எஸ்ங்கிற சப்ஜெக்ட் மேத்ஸ் சப்ஜெக்ட் எழுது. அப்ப மேத்ஸ் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அந்த சப்ஜெக்ட் மேத்ஸ்ல கம்பைன் மேத்ஸ்ல வந்து பாஸ் சொன்னா அவர் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுக்கலாம். பட் அதர் சப்ஜெக்ட் வந்து எடுக்கலாம். அதாவது அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் ஸ்டடீஸ் என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. அவர் எடுத்துக்கூடிய ஒரே ஒரு பாடம் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது கிளியரா எல்லாருக்கும்? அப்ப அவர் ஒரு பாடம் மட்டும்தான் எடுக்கலாம், ஒரு பாடம் மட்டும். கிளியரா? ஆமாம் சார். அவ்வளவுதான் கன்செப்ட். அப்ப 3 பாடம். இப்ப உதாரணத்துக்கு அவர் காமர்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் ஸ்டடினா 3க்கு டிக் போட்டாச்சு. அவ்வளவுதான், ஒரு ஜஸ்ட் ஒரு டிக், இதுல ஒரு டிக், இதுல ஒரு டிக் போட்டாச்சு. இப்ப அவர் வந்து என்ன செய்யறது, அடுத்த ஆப்ஷன் போவார். Have you previously set the corresponding subject which have now apply for exemption? ஆல்ரெடி நீங்க இப்ப என்ன எடுக்க போற அந்த 3 பாடம் இருக்கு தானே, இந்த ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் என்வைரன்மெண்ட், இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்க எடுக்க போறீங்க இப்ப எக்ஸம்ஷன். ஆனா ப்ரீவியஸ்லி நீங்க இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களான்னு கேக்குறேன். அப்ப நிச்சயமா எழுதிருக்க மாட்டீங்க தானே, ஆல்ரெடி எழுதிக்க மாட்டேங்குது தானே. எக்ஸம்ஷன் போடுறதுக்காக நாங்க எழுதிருக்க மாட்டோம் அந்த சப்ஜெக்ட். அப்ப அவன் கேட்டது, நீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸாம் சிட் பண்ணிக்கிறீங்களா? சரியா, இந்த மேலே சொன்ன இந்த 3 பாடம் அல்லது 3 பாடத்துல ஏதாவது ஒன்று எழுதிருக்கீங்களா? அப்ளை ஃபார் எக்ஸம்ஷனுக்கு நீங்க போட்டிருக்கீங்களா? சரியா, இந்த இப்ப நீங்க அப்ளிகேஷன் போட தானே போறீங்க எக்ஸம்ஷனுக்கு, அந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நீங்க எழுதிருக்கீங்களான்னு கேட்க. அப்ப அதுல நாங்க எழுதிருக்க மாட்டோம் தானே. அப்ப அதனால சிம்பிளா நோ. புரிஞ்சுதா கைஸ்? ஆமாம் சார். Right. Then, have you obtained exemption previously? இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸம்ஷன் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களான்னு கேக்குறான். எக்ஸாம் சிட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான், நோன்னு கொடுத்தான். ஆல்ரெடி நீங்க எக்ஸம்ஷன் எடுத்திருக்கீங்களான்னு கேக்குறான். இப்ப ஒரு புள்ள இப்பதான் எக்ஸம்ஷனுக்கு போட போகுதுன்னு சொன்னா அந்த புள்ள ஆல்ரெடி எடுத்திருக்குமா? சொல்லுங்க. இல்ல சார். இல்லதானே. அப்ப அவர் வந்து நோ ஒன்று போடுவோம். ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கிறார், எடுத்திருக்கிறார் என்று சொன்னா, இப்ப எக்கனாமிக்கு எடுத்திருக்கிறார், ஆல்ரெடி எடுத்திருக்கிறார். ஒரு திரும்ப அவர், அதாவது சிம்பிளா எப்படின்னு சொன்னாங்க, நல்லா கேட்டுக்கும். ஆல்ரெடி ஏ லெவல் அவருக்கு 2 பாடம் தான் பாஸ், அக்கவுண்டிங்கும் எக்கனாமிக். அதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆல்ரெடி லெவல் 1 செய்யக்கூட எக்ஸம்ஷன் எடுத்துட்டார். இப்ப அதுக்கு எக்ஸம்ஷன் எடுத்ததுக்கு பின்னாடி இப்ப அவர் என்ன சப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் இயர் செய்யக்கூட ஏ லெவல் திரும்ப எழுதுறாரு. அதுல பிசினஸ் என்வைரன்மெண்டும் அதாவது பிசினஸ் ஸ்டடிஸும் பாஸ், அதுலயும் ஒரு வந்துட்டு.
இப்ப அவர் 3 பாடத்துக்கும் என்ன செஞ்சிட்டாரு? எக்ஸம்ஷன் எடுத்துட்டாரா இல்லையா? 3 பாடத்துக்கும் 1 by 1 எக்ஸம்ஷன் எடுக்கிறாரு என்ன? அப்ப ஆல்ரெடி 2 எடுத்துட்டார், இப்ப ஒன்றுக்கு போட போறார். அப்ப அவர் ஹேவ் யூ obtained exemption previously என்று கேட்கும்போது இவர் என்ன பாடத்துக்கு எக்ஸம்ஷன் போட போறாரோ, ஆல்ரெடி போன வருஷம் 2 பாடத்துக்கு எடுத்துட்டார், இப்ப என்னத்துக்கு எடுக்க போறார் சொல்லுங்க பாப். இப்ப எக்ஸாம் A level ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போறார் பிசினஸ். சொல்லுங்க? பிசினஸ் ஸ்டடிஸ், அதாவது பிசினஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு எடுக்க போறார். இதுக்கு ஆல்ரெடி அவர் ப்ரீவியஸ்லி எக்ஸம்ஷன் எடுத்திருப்பாரா சொல்லுங்க? இல்ல. இல்ல. அப்ப அது என்ன வரும்? நோவை தான் நாங்க என்ன செய்யணும்? டிக் பண்ண வேணும். சரியா பிள்ளைங்கிட்டா? అవును సార్. ரைட். அப்ப இதெல்லாம் ரெண்டும் நோ தான். சரியா? பயப்பட தேவையில்லையா? ஓகே, ரெண்டும் நோ நாங்க கொடுத்தோம்னா சரி. ரைட். அடுத்து சில விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அவதானமா பாத்தீங்கன்னா சரி, வேற ஒன்றுமே இல்லை. அடுத்தது சரி, இப்ப வந்து பாருங்க, குவாலிஃபிகேஷன் டு அப்ளை ஃபார் WD எக்ஸம்ஷன் இன் பிரீஃப், சுருக்கமா தரேன். எதை வச்சு நீங்க எடுக்க போறீங்க? ஏ லெவல். அப்ப இடத்துல இந்த சொல்லிங்க பாருங்க, ஏ லெவல் டிகிரி, சிஏ ஸ்ரீலங்கா, சிஎம்ஏ, சிமா, சிஎம்ஏ அல்லது வேற ஏதாவது. சோ எது ஏ லெவல்னா ஏ லெவல். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏ லெவலை வச்சு தான் எக்ஸாம்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னா ஏ லெவல் என்ன செய்யணும்? பண்ணியாச்சு. அந்த ஏ லெவல் இண்டெக்ஸ் நம்பர் எழுதும். எந்த இயர்ல அந்த ஏ லெவல் எழுதினீங்க? இப்ப 2025 எழுதினாலும் 2025 போடுவாங்க. எந்த ஸ்கூல்ல எழுதினீங்க? என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க எழுதினீங்க? சரியா? என்னென்ன சப்ஜெக்ட் எழுதிப்பீங்க? அக்கவுண்ட்ஸ், சுருக்கமா அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், பிசினஸ், அதே மாதிரி எக்கனாமிக். சரியா? 3 எழுதிருப்பீங்க. அப்ப அது சுருக்கமா எடுத்து எழுதுற. சரியா? எழுதியாச்சு, சுருக்கமா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் விடத கிரேட் கிடைக்காதானே, பாஸ் கொடுங்க. என்ன எழுதுறீங்க? நம்ம எல்லாம் பாஸ் தானே, கிரேட். அப்ப பாஸ் கொடுங்க. சரியா? பாஸ் கொடுத்த கொடுத்தீங்கன்னா சரி. இவ்வளவு மடத்துல நாங்க என்ன செய்ய வேணும்? நிரப்ப வேணும். இது கிளியரா? అవును సార్. ஓகே, அது சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சாச்சு, ரெக்கார்டிங்க பார்த்து. அடுத்த விஷயம் உங்களோட விடைய, அதாவது பேமெண்ட்ஸ் விஷயத்துக்குள்ள வரும். அமௌண்ட். சரியா? அமௌண்ட் இப்ப உதாரணத்துக்கு 3 பாடம் தானே எடுக்க போறீங்க, 3 பாடம் எடுக்க போறீங்க. சரி, ஓகே. 3 பாடத்துக்கு ஒரு, அதாவது லெவல் 1ல ஒரு பாடத்துக்கு 2400 ரூபாய். லெவல் 2ல இருக்கிற சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுக்க போற ஆட்களுக்கு 2900. லெவல் 3ல இருக்கிற சப்ஜெக்ட் எடுக்க போற ஆட்களுக்கு 3100. அப்ப நீங்க ஏ லெவல வச்சு ரிசல்ட்ஸ் எடுக்கிற நீங்க லெவல் 1ல மட்டும் தான் எடுக்க இயலும். அப்ப 2400 சொன்னா 3 பாடத்துக்கு அப்ப எவ்வளவு? 7200 ரூபாய். என்ன கரெக்டா? అవును సార్. 7200 ரூபாய். இப்ப பாருங்க, இந்த எக்ஸம்ஷனுக்கு நம்பர் நீங்க பிள்ளையா விட்டுருவீங்கன்றதுக்காக அவங்க போட்டு தந்திக்காங்க. இதுக்கு பின்னாடி உங்க நம்பர், ஐடி கார்டு நம்பர் 1 2 தொடக்கம் 7 வரைக்கும் என்ன அதுக்கு முன்னாடி போட்டு காட்டு. அப்ப உங்களில் அப்படி இருக்காது, வேற நம்பர் இருக்கு. சும்மா போன எக்ஸாம்பிள் இருக்காதுன்னா 7 டிஜிட் நம்பர். அப்ப 33க்கு பின்னாடி இந்த நம்பர் எழுதிங்கன்னா சரி. ரினுவலுக்கு 44 பாத்தீங்களா? ரினுவலுக்கு 44, எக்ஸம்ஷன் போடுற நம்பர் 33. அடுத்தது பே டு HNB பேங்குக்கு போய் நீங்க ஸ்லீப்ப போறீங்கடா, HNB டிக் பண்ணி விடணும். எந்த பிரான்ச், உதாரணத்துக்கு அக்கரை 10 அல்லது கல்முனை, கொழும்பு, எங்கேயும் whatever. ரைட். டேட் ஆஃப் பேமெண்ட் எத்தனாம் தேதி காசு போடி, நாளைக்கு போட்டீங்கன்னா நாளை டேட். தென் வடத்துல கூட சிக்னேச்சர், அதே மாதிரி டேட், இதே டேட்டையும் கொடுக்கலாம். பேமெண்ட் அதே டேட்டும் கூட, அது இஷ்யூ இல்லை. இவ்வளவும் நீங்க படத்துல செய்ய வேண்டியது. கிளியரா இவ்வளவு விஷயமும்? சார் ஏ லெவல்ல ரிசல்ட் ஷீட் அட்டேச் பண்ணணுமா? அது இன்னும் வரல சொல்லி. சரியா? ஓகே சார். இவ்வளவு கிளியர் தானே பேமெண்ட்ஸ் எழுதுற விஷயம்? అవును సార్. ரைட். அடுத்த முக்கியமான விஷயத்து போ. ரைட், வாங்க. இதுல வந்து டிக்ளரேஷன் என்னன்னு சொன்னா, உண்மையா லேட் ஃபீஸ் சம்பந்தமான டிக்ளரேஷன்
சரியா? நீங்க சிக்னேச்சர் வைக்க தேவையில்ல, நீங்க விடுங்க. சரியா? குயிக்கா போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பேமெண்ட் செய்ய வேண்டி வரும், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் குயிக்கா செஞ்சுக்கோங்க. சரியானே? அவசர அவசரமா செஞ்சுப்போம். அடுத்தது இதுவும் முக்கியமான விஷயம். சரிதானே? அப்ப இந்த இடத்துல என்ன கட்டிக்கிறார்? ஐ ஹவ் த குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைட் இன் த ரெஜிஸ்ட்ரேஷன் கிட். அதுல புத்தகம் இருக்கு தானே, அதுல இருக்கிற மாதிரி நான் செஞ்சிருக்கிறேனா? வெப்சைட் டு அப்ளை ஃபார் எக்ஸாம், விளையாடி வெப்சைட்ல இருக்கிற மாதிரி நான் சரியா செஞ்சுக்கிறேனா? எஸ், நான் சரியா தானே செஞ்சிருக்கிறேன். ஆகவே ஒரு டிக். அடுத்தது ஐ ஹேவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் சிட்டிங் ஃபார் WT ஸ்ரீலங்கன் எக்ஸாமினேஷன் இன் த ஃபியூச்சர் ஃபார் த சேம் சப்ஜெக்ட். நான் இப்ப எதுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன்? ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் என்வாயன்மெண்ட். இதுக்கு திரும்ப ஃபியூச்சர்ல என்ன செய்ய மாட்டேன்? எக்ஸாம் எழுத மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி. பாஸ். எக்ஸாம்ஷன் போட்டு திரும்ப எக்ஸாம் எழுதுறதா? சொல்லுங்க. எக்ஸாம்ஷன் போட்டுட்டு திரும்ப எக்ஸாம் எழுதுறதா? இல்லதானே? அப்ப இல்ல அதை நம்ம சார். எக்ரி பண்ணி பாஸ் போடுறோம். இல்ல நான் எழுத மாட்டேன், பயப்பட வேணாம், நான் எழுத மாட்டேன். எக்ஸாம்ஷன் போட்ட பாடம் எக்ஸாம்ஷன் போட்டது, நான் திரும்ப எக்ஸாம் அதுக்கு எழுத மாட்டேன். ரைட், ஓகே. அடுத்தது நாம ஆல்ரெடி பேசின விஷயம் தான். ஐ எம் நாட் எலிஜிபிள் கேட்ட எக்ஸம்ஷன் available for WT finalist from CA Sri Lanka, CMA, ACCA, since I have already taken exemption for subjects in WT through other qualification, and I don't want to get exemption from CA, CMA, ACCA in future. அப்ப நான் இப்படி அதுல கண்டிஷனுக்கு ஏற்ப நான் ஏதாவது பிள்ளை செஞ்சா நான் வந்து எக்ஸப்ஷன் போட மாட்டேன். அதை நீங்க என்ன செய்றீங்க? டிக் பண்றீங்க. சரியா? ஓகே. நாம வந்து ஏ லெவல வச்சு தானே போட போறோம், அதால எங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. எங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் ஸ்டூடெண்ட் கைட்ல 27வது பேஜ்ல வந்து இருக்கிற விஷயம், அந்த கன்செப்ட் படி தான் நாங்க அடுத்த பாஸ் போறோம். வேற ஏதாவது கோர்ஸை வச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். போட்டாச்சு. ரைட். அதாவது நீங்க சம்டைம் போடாம விட்டாலும் இஷ்யூ இல்லை, பட் அதை போடுங்க. ரைட். அடுத்தது முக்கியமான எண்டிங் பாயிண்ட். ரைட். வேலை முடிஞ்சது. இதுல என்னண்டா அமௌண்ட் தந்தீங்க பாருங்க, 2400. செகண்ட் இயர் லெவல் 2 எக்ஸாம்ஸ் எடுக்கிறேன் 2900, லெவல் 3 எக்ஸாம்ஸ் எடுக்கிறேன் 3100, டேலண்ட் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் 2900. இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேனே, ஒரு சார்ட்டர்ட் பிசினஸ் லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து லெவல் 1 எக்ஸம்ட், லெவல் 2 எக்ஸம்ட், லெவல் 3ல 2 பாடமும் பிசினஸ் கம்யூனிகேஷனும் எக்ஸம்ட். அவர் 2 பாடம் தான் எழுதணும். WT ஃபைனல்ல 2 பாடம் தான் எழுது. அப்ப அவருக்கு பிசினஸ் கம்யூனிகேஷன் வருமா இல்லையா? அவர் அந்த நேரத்துல அதை போடும். அதுதான் விஷயம். அப்ப நீங்க அடுத்தது பேங்க்ல போய் காசு கட்டுற டீடைல்ஸ் வடிவா தந்திக்கிற பாருங்க, என்ன பேங்க், அதுக்குரிய அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் தந்திருக்கிறார். சரிதானே? அப்ப ஆல்ரெடி நான் ஸ்லீப் போட்டிருக்கிறேன், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீப் தெளிவா பாத்துக்கோங்க. ரைட். இவ்வளவு விஷயம் நான் சொல்லப்பட்ட விஷயம். ரைட். இதுல முக்கியமான அடுத்த விஷயம் என்னடா, நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப வேணும். certified photocopies or clear photo of original of certificate or transcript. A level ரிசல்ட் சீட் ஒரிஜினல் என்ன செய்யுங்க, ஸ்கேன் பண்ணி அப்படியோ எடுத்து நீங்க போட்டோகாப்பி எடுத்து சர்டிஃபை பண்ணுங்க. ஜேபிட்ட போய் அல்லது பிரின்சிபல்ட்ட அல்லது ஜிஎஸ் என்ன செய்யுங்க, சர்டிஃபை பண்ணுங்க. அதுவும் கட்டாயமான ஒரு டாக்குமெண்ட். ஒரிஜினல் கஸ்டமர் காப்பி ஆஃப் த கேஸ் டிபாசிட், நீங்க காசு போட்டுப்பீங்க HNB கொண்டு போய், அதுல ஒரிஜினல் கஸ்டமர் காப்பி. சரியா? கஸ்டமர் காப்பி தானே, அது ஒரிஜினல். நீங்க அப்ப போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கொள்ளணும், அது முக்கியம். அடுத்தது 1 envelope செல்ஃப் அட்ரஸ் 50 ரூபாய் முத்திரை ஒட்டப்பட்டது. 2ங்கிற இடத்துல உங்களோட பேரையும் அட்ரஸையும் எடுங்க. 2 என்ன உங்களுக்கு தான் திரும்பி வரப்போகுது. சரியா? அந்த சர்டிபிகேட் திரும்ப வரும். அதனால நீங்க என்ன செய்யணும், 2ங்கிற ஃப்ரம் இல்ல, 2ங்கிற இடத்துல உங்களோட பேரையும் அட்ரஸ் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஃப்ரம் வந்து WT ஸ்ரீலங்கா. அப்ப மேலுக்கு 50 ரூபாய் ஸ்டாம்ப் விட்டணும். 9க்கு 6 அல்லது என்வலப் கொண்டு வைங்க. பெரிய என்வலப் வச்சா நல்லது தானே. A4 அந்த வேலை சும்மா அதுக்கு இடையில B final move. அடுத்தது copy of NIC, copy of result sheet if any exam has been done. WT result sheet. சரியா? ஆல்ரெடி WT result sheet நீங்க ஆல்ரெடி உங்க கையில இருந்தா அது போட்டோ காப்பி என்ன செய்யுங்க, நீங்க எக்ஸாம் எழுதிப்பீங்க லெவல் 1, அது ரிசல்ட் ஷீட் இருக்கும், அதான பிறகு BMS மட்டும் எழுதிருப்பீங்க அது. அடுத்த லெவல் 2ல எழுதிருப்பீங்க,
அது இதை என்ன செய்யணும், போட்டோ காப்பியை மட்டும், இது சீன் ஒரிஜினல் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு போட்டோ காப்பியை வச்சு அனுப்பினா சரி, அவ்வளவு. இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், WT ஸ்ரீலங்கா அட்ரஸ் தான், த அசோசியேஷன் ஆஃப் கவுண்டிங் டெக்னீஷியன் ஆஃப் ஸ்ரீலங்கா, WT சென்டர் நம்ம 540 வென்யூ, முருதோட்டுவ ஆனந்தா, நஹிமி மாவட்ட, கொழும்பு 5. இவ்வளவு எழுதி ஒரு A4 எல்லாத்தையும் வச்சு, நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு, சரியா, நீங்க என்ன செய்யணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட என்ஐசி காப்பி, WT ரிசல்ட் சீட் காப்பி, A-level ரிசல்ட் சீட் போட்டோ காப்பி எடுத்து சீன் ஒரிஜினல் பண்ணணும். அதே மாதிரி டிபாசிட் ஸ்லிப், அதே மாதிரி என்வலம், முத்திரோட்டப்பட்ட அட்ரஸ் எழுதப்பட்ட என்வலம், இவ்வளவையும் வச்சு நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க எக்ஸம்ஷனுக்கு குவாலிஃபைட் ஆயிருங்க. அதோட சேர்த்து என்ன செய்யுங்க சொன்னா, முக்கியமான சொன்னேன் என்னண்டா, WT ஸ்ரீலங்கா வெப் இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ்க்கு என்ன செய்யுங்க, அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி என்ன செய்யுங்க, WT ஸ்ரீலங்கா எக்ஸம்ஷன் அதுக்கு என்ன செய்யுங்க, இமெயிலும் போட்டுடுங்க. எது முந்தி கிடைக்குதோ எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். விளங்கிட்டா? ஓகே விளங்கிச்சா? இதான் எக்ஸம்ஷன் போடுற ப்ராசஸ். ஓகே ரைட். அப்ப சார், இதுக்கு அடுத்தது போமா, சொல்லுங்க. அந்த நாங்க இன்னும் WT ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல் எழுதல. சோ வந்து நாங்க அந்த இதை அட்டேச் பண்ணிடல தான். இல்ல உங்களுக்கு இப்ப தேவை, ஆனா நீங்க போடலையும் போடலாம், அது இஷ்யூவும் இல்லம்மா. தேர்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம், அப்ளிகேஷன் கூட ஃப்ரீ தானே, அப்புறம் வேலை இல்லை தானே. ஓ, அப்ப நாங்க அந்த WT இது மட்டும் அட்டேச் பண்ணாம மத்த எல்லாமே அட்டேச் பண்ணி போடலாம். மத்த எல்லாத்தையும் போட்டுட்டா சரி, அவ்வளவுதான். ஓகே சார், சரியா? थैंक यू. ஓகே. சோ இது மாதிரி எக்ஸம்ஷன் கான்செப்ட் எல்லாம் கிளியர் गाइस, மத்த எல்லாம் கிளியரா? அப்ப எக்ஸாமுக்கு போவோமா? ஆம் சார். ரைட். ரைட். ஓகே. இப்ப எக்ஸாமினேஷன் கான்செப்டுக்கு வர, சரியா கைஸ்? எக்ஸாமினேஷன்ல இன்னும் ஒரு இடத்துல ப்ளூ கலர்ல ஒரு இதே மாதிரி ஐகான் ஒன்று வரும், அதுல அப்ளை ஃபார் எக்ஸாம் இருக்கு. அது இன்னும் வரல. எத்தனாம் தேதி ஓபன் ஆக போகுது? இந்த ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி நீங்க அந்த 20ஆம் தேதியில இருந்து நீங்க ஆன்லைன் மூலம் என்ன செய்யலாம், அப்ளிகேஷன் போடலாம். நான் யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டு காட்டுறேன், சரியா? நீங்க இப்ப அப்ளிகேஷன் கையில கிடைச்சிட்டு, கிரீன் கலர் அப்ளிகேஷன், நான் இதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுனா, நான் அதை போட்டோ எடுத்து வச்சு அதை கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க, பிடிஎஃப்ல இருக்குது. சரியா? ஆன்லைன் போட இல்ல, ஏன் தெரியுமா? ஆன்லைன் போடுறதுக்கு உங்களுக்கு இன்னமும் என்ன செய்யல, ஆன்லைன் போடுறதுக்கு இன்னமும் உங்களுக்கு என்ன வரல, அந்த ஐக்கன் வரல. எக்ஸாம் போர்ட்டல் இன்னும் ஓபன் ஆகல, 20ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகுது, சரிதானே? 20ஆம் தேதியில இருந்து தான் அது ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்ப அது வரைக்கும் ஆன்லைன் போடுறாங்க, வெயிட் பண்ணி தானே ஆக வேணும். சரியா? இதுல நான் இப்ப ஒரு ஒன்றை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்க, இப்படிதான் அவனோட கிரீன் கலர்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். வந்திருக்கா சிலருக்கு? அம்பார WT ஸ்ரீலங்கா அம்பாரையிலே நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு அதாவது எக்ஸாம் க்ளோசிங் டேட்டுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அம்பாறைக்கு வந்து சம்டைம் உங்களுக்கு போஸ்ட்ல வரல, சரியா, ஆன்லைன்ல போட இயலாமும் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஒரு இடையில ஒரு விஷயம் செஞ்சு தருவேன், சரியா? அது வராட்டி தான் அதுக்கு நான் அந்த வராதாக்கள டீடைல்ஸை கொடுத்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கணும், அதை நான் சொல்லி தருவேன், சரிதானே? இப்ப வந்தவங்க நீங்க என்ன செய்யணும், அவசரமா இதை நிரப்பி அனுப்பணும். நீங்க ஆல்ரெடி எக்ஸம்ஷன் போட்டு இருக்கணும், போடணும். அதுல இதை போடுறதுக்கு மேல அதை தான் போடணும் எக்ஸம்ஷன். அப்புறம் தான் இந்த எக்ஸாம் ஃபார்ம் என்ன செய்யறது, நாம ஃபில். ரைட், பாருங்க, சிம்பிள். ரைட், லொகேஷன் ஆஃப், பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். லொகேஷன் ஆஃப் சென்டர் நீங்க எங்க போட போறீங்க, சரியா? நீங்க எந்த இடத்துல போட போறீங்க? இதுல டிக் பண்றல, இதுல எதுவும் டிக் பண்றல. இங்க 2வது நம்பர் இருக்கு பாருங்க, கேஸ் நம்பர் 2, இதுலதான் எழுதணும். நீங்க ஈவன் கோல்ல போட போறீங்களா, எழுதணும். புலனர்வையில போட போறீங்களா, எழுதணும். களுத்துறை, அம்பாறை, ரத்னபுர, அனுராதபுர,
கம்பஹா, கொழும்பு, கேண்டி, மாத்தர, பெட்டிகோலோ, ஜஃப்னா, பதுல்ல, குருநாகல். இவ்வளவுதான் சென்டர். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சென்டர் அவடத்தை என்ன செய்யுங்க, இவ்விடத்துல டைப் பண்ணி விடுங்க. இது கிளியரா? அப்ப நீங்க சென்டர் அவடத்தை என்ன செய்யணும், இவ்விடத்தை எழுதிக்கணும். இது கிளியரா கைஸ்? பேசினீங்கன்னா நான் 1 by 1 மூவ் ஆயிரும். ஓகே சார். அடுத்த இதுல 7 டிஜிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 2 3 சரியா 4 5 6 7 உங்களோட நம்பர் வேற மாதிரி இருக்கும். அந்த நம்பர் 7 நம்பரையும் எழுதும். சரியா, உங்களோட ஐடி கார்டுல இருக்கிற 7 நம்பரையும் எழுதும். அடுத்தது நேம் வித் இனிஷியல். இது சில ஆக்கள் மிஸ்டேக் விடுறேன். இப்ப உதாரணத்துக்கு MSM இது பாருங்க, இல்ல பாருங்க, MSM M டாட் சரியா S டாட் M இதான் இனிஷியல். சரியா, சும்மா இதாயிடுது பாருங்க. சரி, இதான் இனிஷியல். MSM ஒரு ஆள் ரெண்டா வந்து எம் வடிவாக எழுதி டாட் அடுத்ததுல வச்சு எஸ் வடிவாக எழுதி டொட்டை வச்சு எம் எழுதியாச்சு. இப்ப அவர் அக்காஸ் MSM அக்காஸ் என்றா இங்கால அவர் ஃபைனல் நேம் எழுதும். கடைசி நேம் மட்டும் இங்க வரும், இனிஷியல் எல்லாம் முன்னு. சரியா, அப்ப MS முகமதுங்கிறது மேம் தானே சுருக்கமா அக்காஸ். சரியா, உங்களோட ஐடி கார்டுல அப்படி இருக்க முடியும். அதை அப்படி எழுதினீங்கன்னா சரி, கடைசி நேம் மட்டும் இதுல வரும், இனிஷியல் இங்க வரும், எழுதியாச்சு. அடுத்தது அட்ரஸ் 1 by 1 இப்ப 17 கீழ், இங்க கீழ் பி கோமா, இവിടുത്തെ கோமா போரு. இதுல இருந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடிவா எழுதுற 1 by 1 எழுது. ரைட், பி இல்லாடி RR ரோட், RR ரோட். சரியா, R டாட் R ரோட் ஒரு டாட் வைக்கலாம் அல்லது வைக்காமலும் எழுதலாம். RR ரோட். சரியா, அதுல இருந்து அப்படியே வழிவழித்து போறேன், ஸ்பேஸ் எல்லாம் தேவை. ரோட் எல்லாம் கேபிட்டலா, எல்லாம் கேபிட்டல், எல்லாம் கேபிட்டல். ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. இங்க பாருங்க, மேல் அழிக்கிறான் கேபிட்டல் லெட்டர் ரோட் கல்முனை உதாரணம். அப்ப நீங்க விடத்துல வேணும்னா ஒரு ஸ்பேஸ் விடத்தை விடுங்க. சின்ன அட்ரஸ் எழுதலாம் வந்தா நீங்க விடத்துல ஒரு ஸ்பேஸ் போடு, RR ஸ்பேஸ் அங்கால ரோட் ஒரு ஸ்பேஸை விட்டு எழுதலாம், ஒரு இஷ்யூ இல்லை, அதெல்லாம் இஷ்யூ இல்லை. ரோட் கொஞ்சம் அழகாவும் இருக்கும். சரியா, ரோட். அடுத்தது ஊர் வரப்போ ஒரு லைனை விட்டு போட்டு கல்முனை அல்லது கொழும்பு ஏதோ சம்திங் இப்படி நீங்க எழுதி முடிக்கும். சரியா, சிலர் வந்து இப்படியும் செய்யற. இப்ப நீங்க அப்படி கண்டினியூவா போகுது, இப்படித்த போகுது, இதுலயும் கண்டினியூவா வரலாம். சரியா, இப்படியோ கண்டினியூவா போகுது என்று எழுதி 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 நிறைய பெரிய ஒரு லென்த்தான ஒரு நேம் வச்சு கொள்ளுமே, அப்படியே இந்த லைன்ல அப்படியே வந்து கண்டினியூவா போறது, நோ இஷ்யூ. சரியா, நீங்க வடிவா இது எழுதுவோம். கிளியரா இது எழுதுவீங்களா எல்லாரும்? எனக்கு இது கிளியர் தானே? அடுத்தது என்னன்னா பாருங்க, அடுத்தது மேலா ஃபீமேலா? மேலண்டா M, ஃபீமேலண்டா F. அதாவது F அல்லது M வர போறோம். கேர்ள்ஸ் வந்து F போட போறீங்க, பாய்ஸ் வந்து M போட போறீங்க. அவ்வளவுதான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்களோட NIC நம்பர், அதாவது புது ஐடி கார்டுல 12 நம்பர் இருக்கு. சரியா மட்டுக்கு மாட்டாரு. சிலர் வந்து பழைய ஐடி கார்டு V இருக்கிற நம்பர் 9 நம்பரும் ஒரு வியும் வரும். ஆனா V வந்து கேபிட்டல் தான். ஒரு பாக்ஸ் 2 3 4 5 6 7 8 9ஓட 2 V. சரியா, V வெளியால போறல உள்ளுக்கு எழுதுங்க வழி. ஆனா மத்த சரியா வரும், 12 டிஜிட் வரும். அடுத்தது என்ன மீடியம், இதுலதான் நான் மீடியம் செலக்ட் பண்றேன். இப்ப நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள WC கார்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள இங்கிலீஷ் மீடியம் கொடுத்திருந்தாலும் இவிடத்தை நாங்க என்ன எக்ஸாம்பிள் எழுதுங்கிற மீடியத்தை இவிடத்தை நாங்க டிசைட் பண்ணலாம். ஸோ T என்று கொடுத்தீங்கன்னா நீங்க தமிழ் மீடியம் எக்ஸாம் எழுத போறீங்க. சரியா,
நீங்க என்ன மீடியத்துக்கு மாறி எழுதலாம். இல்ல சிங்களம் நான் எழுத போறேன், சிங்களம் எஸ் போட்டா சிங்களம், ஈய போட்டா இங்கிலீஷ், தட்ஸ் ஆல். அப்ப அதை நீங்க சரியா போட்டுக்கொள்ளணும். சரிதானே? இந்த விஷயம் கிளியர் இருக்கும். Clear, sir. கிளியரா? ஓகே. அடுத்து என்ன சப்ஜெக்ட் போட போறீங்க எக்ஸாம்? ரைட், வாங்க இடத்துல தெளிவா வச்சு பாருங்க. தர அடையாளம் போடுச்சு. சில ஆள் பாச போட்டுக்குவார். வடிவா சொல்றான் எஸ்ங்கிற இந்த பாக்ஸ்ல, இந்த பாக்ஸ் தான் இருக்கு. இதுல இப்ப லெவல் 1 எழுத போறாங்க. நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு எஃப்ஏசி எழுத போறான், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் எழுத போறான், 4 பாடம் எழுத போறான், இதையும் எழுத போறான், இதையும் எழுத போறான். 4 தர போட்டாச்சு. இன்னொருத்தர் லெவல் 1 லெவல் 2, அப்ப லெவல் 2 என்ன செய்யறது? லெவல் 2 போடு. இன்னொருத்தர் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்படி எழுதே. சரியா? இந்த ரெண்டு தான் ஆப்ஷன், அதுக்கு மேல போகல. ரைட். அடுத்த இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட், அவர் எப்படி எழுத போறார்? அவர் வந்து ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வச்சு எக்ஸாம்ஸ் எடுக்க போறார். அப்ப இது எழுத மாட்டார், பிஎம்எஸ் மட்டும் எழுது. அப்ப அதுக்கு மட்டும் ஒரு தர. அடுத்த லெவல் 2 எழுதுவார், அது 4 சப்ஜெக்ட் 4 தர. இது கிளியரா கைஸ்? இது கிளியரா? அடுத்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லெவல் 1 முடிச்சிட்டார், லெவல் 2 எழுத போறார். அவர் லெவல் 2 என்ன செய்யறார்? பிசி சப்ஜெக்டையும் எழுத. லெவல் 1 இல்ல தானே அவருக்கு, லெவல் ஃபுல் கம்ப்ளீட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் லெவல் 2 இருக்கிற 4ஐயும் கீழே இருக்கு பாருங்க டேலண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி 310 அதையும் எழுதலாம். சரியா? இது லெவல் 2 எழுதுற ஸ்டூடெண்ட். அடுத்தது லெவல் 3 எழுதுற ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட லெவல் 3 எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் ஃபைனல் இருக்கிற 4 சப்ஜெக்டுக்கும் தர போடுவார். அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எழுத இருக்கோ அவ்வளவுக்கும் தர போடுவார். அதே மாதிரி பிசியும் அவர் எழுதணும்டா, அதுக்கு தர போடுவார். ஆல்ரெடி எழுதிட்டாருன்னா இதே செகண்ட் லெவல் செய்ய போல எழுதிட்டாரம்டா, திரும்பியும் பிசி எழுத தேவை. அவர் இப்பதான் எழுத போறாருண்டா, இதுக்கு தர போடும். இது கிளியரா கைஸ்? கிளியரா? சொல்லுங்க, கிளியரா? Clear, sir. கிளியர்லண்டா தெளிவா சொல்லி கொடுங்க. ரைட். அடுத்தது இந்த இடம் உங்களோட யூஸுக்கு இல்லை, நீங்க எதுவுமே எழுத, இது ஆபீஸ் யூஸ் ஒன்லி என்ற இடத்துல நீங்க எதுவுமே எழுதல. சரியா? நான் போடு போட்டணும், நீங்க போட்டு காட்டுறல, ஒண்ணுமே எழுத போறான்னு சொல்ல, எதுவுமே எழுது. சரி, அடுத்தது முக்கியமான இடம். ரைட். நேம் ஆஃப் பேயிங் பிரான்ச். இப்ப நீங்க பிஓசி பேங்குக்கு போறீங்க, உங்களுக்கு ஸ்லிப் இருக்குது, உங்களோட அப்ளிகேஷன்ல வந்திருக்கு, நான் காட்டுறேன், கீழே இருக்கு. நீங்க பிஓசி பேங்குக்கு போறீங்க, அத இப்ப அக்கரைப்பத்து, கல்முனை, கொழும்பு, அனுராதபுரம், எங்க என்ன பிரான்ச், அந்த பிரான்ச்சை நீங்க விடத எழுதி விடணும். ஜூலை எக்ஸாம் தானே எழுத போறீங்க, அப்ப உங்களோட ஸ்லிப்ல வந்து ஜேயு என்று இருக்கும், ஆனா இந்த ஸ்லிப் இருக்க மாட்டேன். ஜேயு ஸ்லிப் என்கிட்ட இல்லைங்கிறதெல்லாம் அதை காட்டுங்க. இவிடத்த ஜேயு ஒன்று இருக்கு, இந்த ஜேஏக்கு பதிலா ஜேயு ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஜேயு என்கிற நம்பர் என்ன தெரியுமா? இந்த நம்பர் இதான அந்த நம்பர். இந்த நம்பரை தான் கொண்டு வந்து என்ன செய்யணும்? இந்த ஜேயுக்கு பக்கத்துல என்ன செய்யணும்? எழுதணும். இது விளங்கிட்டு எல்லாருக்கும்? இங்க என்ன நம்பர் இருந்துச்சு? இங்க என்ன நம்பர் இருந்துச்சு? 78 54 62. அப்ப இங்க வந்து 78 54 78 54 62 எழுதியாச்சு. எத்தனாம் தேதி எக்ஸாம் போட போறீங்க? நாளைக்கு. அப்ப நாளைய டேட் 16ஆம் தேதி. எப்ப போடுறீங்களோ காசு அந்த டேட், காசு போடுற டேட்டா பேங்குக்கு 4ஆம் மாசம் 2026 போட்டாச்சு. எவ்வளவு அமௌண்ட் கட்டினீங்க, எவ்வளவு அமௌண்ட், அப்ப பின்னுக்கிறது தான் எழுதணும். சரியா? ரைட், பின்னுக்கிறது எழுதணும். அப்ப அமௌண்ட் உதாரணத்துக்கு, இப்ப உதாரணத்துக்கு லெவல் 1 4 சப்ஜெக்ட் எழுதுறவராக இருந்தா ஒரு பாடத்துக்கு 2400. அப்ப எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். பாப்பம் கட்டிக்காரர்கள் 9600.
அப்ப 9600 இവിടത്തെ எதுவும் எழுதையலாம் பாருங்க. இவ்வளவுதான் எழுத வேண்டி வர அந்த 4 டிஜிட்டும் நீங்க 9600. சரியா? 9600 சரியா? இப்படிதான் எழுதுற. 10,000க்கு மேல போனாதான் இங்க 10,000 என்ற அந்த ஒன்று வரும். சரியா? சிலாக்கள் என்ன செய்யறது தெரியுமா? முன்னுக்கு எழுதிக்குவா. அவங்களுக்கு விளக்கம் புள்ளியில தெரியாத எப்படி எழுதி வரும். 9600 இங்க இருக்கு 9000. அப்படி இது சரி வருமா? அந்த எழுதுற சரியா? சரியாதான் வரும். என்ன பிள்ளை பின்னுக்கு ஒரு எம்டி இருக்க முடியாது. ஆகவே நீங்க அதுல தெளிவா இருக்கும். சரியா? எழுதுங்கடா கிளியரா? முடிய போகுது. எக்ஸாமினேஷன் போக முடிய போகுது. குயிக்கா சொல்லுங்க. ஓம் சார். இந்த குளம் வந்து உங்களுக்கு தேவை. 2வது வாரம் அது உங்களுக்கு தேவை. இது யாரு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, போன முறை எக்ஸாம் போய் எழுத இயலாம மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து அந்த ஹாஃப் பேமெண்ட் அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கு, ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அவங்க அதை விட என்ன செய்யணும்? இண்டிகேட் பண்ணுவோம். அவங்களே தவிர மத்த யாருக்கும் இல்லை. இப்பதான் நீங்க எழுத போற யாருக்கும் இல்லை. உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது இன்ஸ்டிடியூட் நேம் WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ். சரியா? சரிதானே? அடுத்தது சிட்டி வந்து அக்கரைப்பத்து. நீங்க எந்த நம்பரை கொடுத்துட்டா சரி. இன்னும் பிளீஸ் எந்த நம்பர் சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? எதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிள்ளைன்னு சொன்னா எனக்கு டிரெக்டா வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் அனுப்புறேன். எனக்கு 2-3 ஃபார்ம் வந்து சில பிள்ளைகள் போல அனுப்புறேன். நிரப்பி அனுப்பு. அதால சிக்னேச்சர் வைக்காமல அனுப்புவானு. அப்ப உடனே எனக்கு வரும் மெசேஜ் வரும். நாளைக்கு சார் வந்து எனக்கு மெசேஜ் போடுவார். இப்படி சார் இந்த 2 ஃபார்ம் வந்து பிள்ளையா இருக்கு. உடனே இதுக்கு இன்னும் மாற்று வழி எப்படி செஞ்சு உடனே அனுப்ப. சரியா? அப்ப அதனால ஏற்ற நம்பர் என்ன செய்யுங்க, நான் அதுல விஷயத்தை டைரக்ட் அவங்களோட டீல் பண்ணுவோம். யாருக்கு பிரச்சனையோ அவரோட டீல் பண்ணி என்ன பிரச்சனையோ அதை கிளியர் பண்ணும். நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. அடுத்தது கடைசி விஷயம், 2026 4ஆம் மாசம் நீங்க டேட் நாளைக்கு எக்ஸாமுக்கு போடுறீங்கன்னா 16ஆம் தேதி. ரைட்? உங்களோட போன் நம்பர் இதுல மட்டும் நடுவுல இருக்கிற இடத்துல உங்களோட போன் நம்பர். மற்ற ரெசிடென்ஸும் தேவையில்ல, இமெயிலும் தேவையில்ல. இருந்தா கொடுங்க, எடுத்து. அடுத்தது ஒரு சிக்னேச்சர். சரியா? சிக்னேச்சர் இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கணுமா? இது வழியா எல்லாம் போயிடும். அவ்வளவுதான் கன்சர்ன். ரைட்டா? சிக்னேச்சர் வைக்க மறந்துடப்படா. ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும். விளங்குதா கைஸ்? விளங்கிச்சா? கிளியரா? எவ்வளவு கிளியரா? அடுத்தது இந்த அதாவது தலைகள மாறி இதுன்னு சும்மா காட்டு. சரியா? இதுல வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம விளங்கும்போது இந்த 22ங்கிறது எக்ஸாமுக்குரிய நம்பர். இதுக்கு பின்னாடி படுத்த இந்த 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்கு தானே ஒரு ஐடி கார்டு, அதை எழுதுறது. அடுத்தது எந்த பேங்க் பிரான்ச் எது? அக்கரைப்பத்துனா அக்கரைப்பத்து, அல்லது அம்பாரண்டா அம்பார், பெட்டிக்குலோண்டா பெட்டிக்குலோ. நீங்க எந்த ஊர்ல எந்த பிரான்ச்ல கொண்டு போய் காசை கட்டுறீங்களோ பிஓசில பிரான்ச் இதுல போடுங்க. அடுத்தது உங்களோட என்ஐசி நம்பர். இதுல உங்களோட என்ஐசி அப்படியோ எழுதுறீங்க. அடுத்தது எந்த டேட் நீங்க பேமெண்ட் போட நாளைக்கு போறீங்கன்னா 16ஆம் தேதி போடணும். அப்ப டேட் முதல் வரும், மந்த் 2வது வரும், இயர் 3வது வரும். டேட் முன்னுக்கு வரும் 16, 2வது என்ன வரும்? மந்த் வரும் 4 2026. அடுத்தது உங்களோட போன் நம்பர். இந்த இடத்துல உங்களோட போன் நம்பர். சரியா? உங்களோட போன் நம்பர். ஓகே தானே? இந்த இடத்துல உங்களோட போன் நம்பரை எழுதுறீங்க. சரியா? இവിടത്തെ உங்களோட என்ஐசி, இവിടത്തെ டேட், இവിടത്തെ எந்த பிரான்ச். சரியா? அடுத்தது கைஸ் முக்கியமான இடம் வருது பாருங்க. எவ்வளவு அமௌண்ட், அதுக்கு முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த அடுத்த லைன் இருக்குது என்னன்னு சொன்னா, அடுத்த லைனுக்கு வருவோம். நேம் வித் இனிஷியல். இந்த இருக்கு பாருங்க, இந்த குளம் நேம் வித் இனிஷியல் எழுது. அதே மாதிரி நீங்க அமௌண்ட் எவ்வளவு போட போறீங்களோ அந்த டிபாசிட் அமௌண்ட் எழுத்து இந்த 2 லைனுக்குள்ள
10,200 rupees என்றா இந்த ரெண்டு எழுத்துக்குள்ளேயும் எழுதணும் இங்கிலீஷால. இதுக்கு கீழே சிக்னேச்சர் 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 இந்த JA உங்களுக்கு வராதா? உங்களுக்கு வர அப்ளிகேஷன்ல JU தான் இருக்கு. இது பழைய ஒரு ஸ்லிப்பை தான் நம்மளதுல காட்டும். சரி, அடுத்தது அப்ப அது ஒரு விஷயம் கிளியரா இருக்கும். அடுத்தது லாஸ்ட் விஷயம் என்னன்னா லெவல் 1 எழுத போற புள்ள. அப்ப பொடி என்ன செய்வாங்க படத்தை 4 எழுதும். சப்ஜெக்ட் என்ற எழுதுறதுல 4 நம்பர் போடுவாங்க. 4 சப்ஜெக்ட் எவ்வளவு? 9,600 படத்தை எழுது பாருங்க. பின்னுக்கு இருந்தா எழுதும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, பின்னுக்கு இருந்தா எழுதும் 9,600 படத்தோட. இன்னொரு புள்ள லெவல் 2, அப்ப அதுலயும் 4, அப்ப அதுக்குரிய அமௌண்ட் பின்னுக்கு எழுது. அப்ப லெவல் 1 4 படத்தை போட்டா அதுல அமௌண்ட், லெவல் 2 4 போட்டா அதுல அமௌண்ட், ரெண்டையும் கூட்டி டோட்டல் என்று இருக்கா இல்லையா? அந்த டோட்டல்ல இவ்வளவுதான் கன்செப்ட். இப்ப லெவல் 3 எழுதுற புள்ள அப்படின்னு சொன்னா லெவல் 3க்கு நேர என்ன செய்யணும்? பாருங்க, லெவல் 3 எதுல 4 பாடம் 4 போடுவாங்க. இவ்விடத்துல அமௌண்ட் என்ன செய்வார்? எழுதி விடுவோம். 12,400 ரூபா வருமே. முன்னாங்க 12 100 ரூபா படி 400 12,400. அந்த பிள்ளை வந்து பிசிஎம் எழுத போகுதுண்டா இവിടുത്തെ 1 போட்டுட்டு இവിടുത്തെ எவ்வளவு எழுதணும்? 2,900. அவ 12,400 2,900 சேர்த்து மொத்தமா இப்படி அந்தந்த குழந்தைக்கு நேரம் அந்தந்த விஷயத்த எழுது. இது கிளியரா கைஸ்? கிளியரா? இப்ப இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கும். லெவல் 1 and 2 செய்யற ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் லேசான ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த 1 by 1 எழுதாம, இப்ப இதுலயும் 4 இதுலயும் 4 இதுல 4 இதுல 4 எழுதாம அவர் என்ன செய்யலாம்? டிரெக்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த அறிக்கை பாருங்க. லெவல் 1 and 2 இதுல வந்து 8 லெவல் 1 and 2 சேர்த்து 8 எழுதி போட்டு மொத்தமா போட 2 லெவல் 1 and 2க்கு சேர்த்து மொத்தமா போடும். கிளியரா? இது இவ்வளவுதான் கன்செப்ட். அதை டோட்டல் பண்ணி படத்தை போட்டாச்சு. கைஸ் இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? கிளியரா? அடுத்தது ஆப்ஷன் லாஸ்ட். இதான் நீங்க அனுப்புற உங்களோட கவர் பாக்ஸ். நீங்க வேற எதுமாங்க இதான் பாக்ஸ் தான் தெரியும். இது அதாவது இது வந்து உங்களுக்கான என்வலப். அது உங்களோட WT ஸ்ரீலங்கால இருந்தே வரும் என்வலப். இந்த என்வலப்ல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 அந்த 7 டிஜிட் எழுதணும். உங்களோட நேம், அப்புறம் உங்களோட அட்ரஸ். தமிழ் மீடியம் எழுத போற ஸ்டூடெண்ட் தமிழுக்கு ஒரு தர போட்டாச்சு. நீங்க லெவல் 1 and 2 செய்ய போறீங்கன்னா இதுக்கு ஒரு தர. எந்த சிட்டி எக்ஸாம் சிட்டி ஆல்ரெடி நீங்க பச்சை கலர் ஃபார்ம்ல இருக்குது, கிரீன் கலர் ஃபார்ம்ல அம்பார பேட்டிக்கலோ எந்த சிட்டி எக்ஸாம் சென்டர் எது? அம்பாரண்டா அம்பாரன்னு எழுதி விடும், பெட்டிக்கலோட பெட்டிக்கலோன்னு எழுதும். தட்ஸ் ஆல். இப்போ ஒரு பிள்ளை வந்து லெவல் 1 மட்டும் செய்ய போற பிள்ளைண்டா லெவல் 1ல ஒரு தர அம்பார எழுதியாச்சு. அல்லது லெவல் 2 செய்ய போற ஒரு பிள்ளைன்னு சொன்னா லெவல் 2ல ஒரு தர, சரியா? வடிவா எழுதணுமா? அம்பார அல்லது பெட்டிக்கோ அல்லது வேற கொழம்பு இங்கே சரி. ரைட். அடுத்தது இப்ப லெவல் 2வும் பிசிஎம் எழுதுற ஒரு பிள்ளை என்றா லெவல் 2வும் பிசிஎம் எழுத போகுது அந்த பிள்ளைன்னு சொன்னா இதுலயும் ஒரு தர, சரியா? அம்பார. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் இந்த போஸ்ட் நிரப்புற மெத்தட். கிளியரா கைஸ்? கிளியரா? இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லாரும் விளங்கிட்டீங்களா? பேசுங்க. கிளியரா? இவ்வளவுதான். பிசிக்கலா போடுறாங்களே இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறாங்களே இவ்வளவுதான் செய்யும். நீங்க பயப்படுத்த ரெக்கார்டிங் நான் போட்டு விடுறேன். ரெக்கார்டிங்க பார்த்து அழகான முறைக்கு நல்லா 1க்கு 2 தரம் பார்த்து தெளிவா போடுங்க. டவுட் எது வந்துட்டு அதையும் தாண்டி டவுட் வருதா எனக்கு கால் பண்ணி கேளு. கிளியரா? கிளியரா கைஸ்? ஆன்லைன்ல செய்யறாங்களுக்கு இப்ப 20ஆம் தேதி நான் திரும்ப ஒரு தரம் ஆன்லைன்ல எப்படி செய்யறங்கிறத எக்ஸாம் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, சரி கைஸ். அப்ப இதோட முடிச்சு கொள்வோம். இவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்கு 3 விஷயம் காட்டிக்கிறேன்.
ரினியூவல் பண்றது எப்படி, எக்ஸம்ஷன் போடுறது எப்படி, அடுத்தது எக்ஸாம் போடுறது எப்படி. தட்ஸ் ஆல். அவசரமா சார் ரினியூவல் பண்ணிக்கோங்க. எக்ஸம்ஷன் போடுறாக்கள் அவசரமா இந்த வீக்கோடய முடிச்சிருங்க. தயவு செய்து இந்த வீக்கோட அனுப்பிடுங்க, டிலே பண்ணாதீங்க. சரியா? ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா, ஏதோ டவுட் கேட்டீங்க. அந்த வவுச்சரையும் அந்த லெவலுக்கு வச்சு அனுப்பணுமா? எல்லாம் வச்சு அனுப்பத்தானே மேடம். எக்ஸாம் வவுச்சர் அனுப்பி நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஆதார் இந்த வவுச்சரும் சேர்த்துட்டேன். இதுல டபிள்யூடி கோப்பி இருக்கு பாருங்க, டபிள்யூடி கோப்பி. இது இந்த கோப்பி தான் நீங்க அனுப்புறேன். இதுல நான் நாலும் 3 பேப்பர் இருக்கு. சாரி, நில்லுங்க, கண்டிப்பா மூணு எனக்கு பேப்பர் தெரியும். 3 இருக்கு. 3ங்கிறது என்னன்னா பேங்க் கொண்டு ஆக அடியில இருக்கிறது பேங்குக்குரியது, மிடில் இருக்கிறது உங்களுக்குரியது, நீங்க வச்சுக்கொள்ளணும். இந்த மேல இருக்கிற ஒயிட் கலர் கோப்பி இந்த என்வலப்புக்குள்ள கிரீன் கலர் அந்த ஃபார்மையும் இந்த சொல்லப்படுற இந்த ஸ்லிப்பையும் வச்சுத்தான் அனுப்பணும். சரியா? ஓகே சார். ஓகேவா? இவ்வளவுதான் கேன்சல், வேற ஒன்றும் இல்லை. எதுவும் டவுட், இதுக்கு பிறகு டவுட்னா கேளுங்க, சொல்லித்தரேன். ரெக்கார்டிங்க போடுறேன், அப்படியா பார்த்து கிளியர் பண்ணி போங்க. ஓகேவா? கிளியரா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் எக்ஸெப்ஷன் எடுக்காம முடிகிறார்கள், ரிசல்ட் ஷீட் அனுப்பணுமா? இப்ப நீங்க எக்ஸெப்ஷன் போட போறீங்க அப்படியா? நம்ம எக்ஸாம் எழுதல அப்படிதானே? இல்ல எக்ஸாம் எழுதிட்டேன். நான் எக்ஸெப்ஷன் ஒன்றும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் லெவலும் எழுதி செகண்ட் லெவலும் எழுதி இருக்கேன். எழுதிட்டீங்க. ஆனா ஒரு தேர்ட் தேர்ட் எழுத போறீங்க லெவலுக்கு இப்ப. தேர்ட் எழுத போறேன். அதுக்கு ரிசல்ட் ஷீட் அனுப்பணுமா? நீங்க எக்ஸாம் ரிசல்ட் சீட் அனுப்ப தானே? இல்ல சார், நான் இன்னைக்கு கிளியரா கேட்கல, நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்க நான் அதுல எக்ஸம்ஷன் எப்படி செய்யறேன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அது இதுக்கு முன்னாடி செஞ்சது. அதுல உங்களோட ஏ லெவல் ரிசல்ட் சீட் சர்டிஃபை பண்ணணும். காப்பி, போட்டோ காப்பி எடுத்து, ஒரிஜினல் இல்ல, போட்டோ காப்பி எடுத்து, ஒரிஜினலா போட்டோ காப்பி எடுத்து அப்படியோ நீங்க சீன் ஒரிஜினல் பண்ணுங்க, ஜேபி. தட்ஸ் ஆல். அதே மாதிரி சொல்லுங்க. பிசிக்கலா செஞ்ச ஆன்லைன்ல செய்யணும். ஒரு தரம் தானே எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறது. காசு கூட இருந்தா என்கிட்ட தான். அங்க அவனுக்கு என்னது போடுவான் என்ன, நாம ஒரு ட்ரிப் போய் வருவோம் எல்லாரும் என்ன, அந்த காசை வச்சு முன்சேப் அப்படிலாம் ஒரு ஒன் டைம் ஒரு தரம் தான் காசு. நம்மட காசு ஒரு தரம் தான். நாம ஏதாவது ஒரு முறையில ஒரு தரம் தான் நம்ம செய்யறோம். 2 தரம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நம்ம ஒரு தரம் ஏதாவது பிசிக்கலா போடல, ஒரு ஒன் டைம் அல்லது ஆன்லைன்ல போடுறது ஏதாவது ஒரு ஒன் டைம் செய்யும். ஓகேவா? ரைட். இன்னொரு விஷயம் சொல்ற நல்லா இருக்கு. எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஸ்பீட் போஸ்ட்ல எல்லாம் எக்ஸம்ஷனா ஸ்பீட் போஸ்ட் போடுங்க. எக்ஸாமா ஸ்பீட் போஸ்ட் போடுங்க. சும்மா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தயவு செய்து போடுறேன். ஒரு புள்ள வந்து போட்டு நார்மல் போஸ்ட்ல அது போய் சேரவே இல்லை. நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து எக்ஸாம் எழுத வச்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு அந்த பிள்ளை. ஆனா அதுக்கு பட்டபாடு எனக்கு தான் தெரியும். சரியா? தயவு செய்து அந்த ரிஸ்க் வச்சிடாதீங்க, மண்ட குழப்பம். சரியா? சரிதானே? ஆகவே தயவு செய்து ஸ்பீட் போஸ்ட் நீங்க போயிட்டு ஒரு சின்ன ஒரு 200 ரூபா எடுப்பான், வேற ஒன்றும் இல்லை, 200 காசு எடுப்பான். ஸ்பீட் போஸ்ட் போட்டீங்கன்னா 2 நாளைக்குள்ள அங்க இருக்கும் உங்களோட அப்ளிகேஷன். அது மட்டும் இல்ல, எக்ஸாமினேஷன் இமெயில் ஐடிக்கு என்ன செய்யுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி இமெயிலுக்கும் போட்டுடுங்க. போஸ்ட்லையும் போட்டுடுங்க, இமெயிலையும் போட்டுடுங்க. நான் எக்ஸாம்ஷன் சொன்ன மாதிரி எது முந்துதோ அதுக்கு ப்ராசஸ் நடக்கும். கிளியரா? ஓகேவா? கிளியர் தானே கேஸ்? சார் அந்த வவுச்சர்ல அந்த பச்சை கலர் அதை நாம பேங்க்ல கொடுக்கணுமா இல்லாட்டி? பச்சை கலர் ஃபார்மையா? ஓ வவுச்சர். இந்த ஃபார்முக்கு இந்த ஃபார்மிலேயே வவுச்சர் கேட்கீங்களா, இதை கேட்கீங்களா? ஓ அதுல பச்சை கலர் உண்டு. அதுல நீங்க கொடுக்குது அவன் என்ன செய்வான் தெரியுமா, ஒண்ட கலத்தி எடுத்துட்டு 2 தருவான் உங்கள்கிட்ட. அதை எப்படி மதிக்கிற இந்த அறிக்கை பாருங்க. இந்த இடத்துல யார் யாரோட கோப்பி இருக்கு. டபிள்யூடி கோப்பி என்ன உங்களுடைய டபிள்யூடி இல்லையா? டபிள்யூடி. அதை அவருக்கு அனுப்பிடுவோம் இந்த போஸ்டுக்குள்ள வச்சு. கீழுக்கு அடுத்த ஒரு ப்ளூவோ அல்லது கிரீன்லோ இருக்கு, அது உங்களோட ஸ்டூடெண்ட் கோப்பின்னு இருக்கு, அது உங்களுக்கு விளங்கிட்டா? சரி, வேற எதுவும் டவுட் இருக்கா? வராது நினைக்கிறேன். ரெக்கார்டிங் தருவோம் தானே, பார்த்து வடிவா நிதானமா பொறுமையா நிரப்புங்களேன். எக்ஸாம்ஷன் அவசரம் ஃபர்ஸ்ட் வேலையா? ரினிவல் ஃபர்ஸ்ட். ரினிவல் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்ஷன் நெக்ஸ்ட். எக்ஸாம்ஷன் செஞ்சிட்டீங்களா? ஃபைனல் எக்ஸாம். தட்ஸ் ஆல். சரியா கேஸ்? ஓகே, இவ்வளவுதான் கேன்சர், வேற ஒன்றும் இல்ல. சோ
நாளைக்கு எங்களோட கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இதை உடனே செஞ்சு முடிச்சிடும்.